என்னுடைய ஆசிகள் உனக்கு தடைகளின்றி கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரை ஒரு சில தடைகள் இருந்ததால் என்னுடைய ஆசிகள் நேரடியாக உன் மீது வர கஷ்டங்கள் பல இருந்தது. அந்த கஷ்டங்களை எல்லாம் விலக்கி நீ கொள்ள வேண்டும் என்று என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கப் பெற்று உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய வேண்டுதல்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஒரு சில விஷயங்களை உன்னிடம் இன்று அகற்ற வேண்டும் என்று நான் விரும்பி இந்த 5 விஷயங்களை முக்கியமாக உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று இன்றைய முக்கியமான தினத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் மீது நீ அதிக பக்தியும் ஆழமான நம்பிக்கையும் உன் வாழ்வின் மீதான பொறுமையையும் நீ வைத்துக்கொண்டு இந்த பதிவை தயவு செய்து முழுமையாக கேள். உன்னிடம் இருந்து அகற்ற வேண்டிய விஷயங்களை இப்பொழுது நான் உன் கவனத்திற்கு கொண்டு வரப்போகின்றேன். உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தில் ஒரு சிறு பிளவு கூட ஏற்படாத வகையில், தடை கூட இருக்காத வகையில் ஒன்றிணைந்து என்னுடைய ஆசையும் உன் முயற்சியும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி இக்கணத்தில் இந்த பதிவை உன்னிடம் நான் சொல்லியே ஆக வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். சிறிதும் என்னை நிராகரிக்காமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு உன் வாழ்விற்கான பலனை நீ பெற்றுக்கொள். என் அன்பு குழந்தையாகிய நீ ஒரு சில சமயங்களில் செய்யக்கூடிய செயல்கள் தோல்வி அடைகின்றது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த செயலை செய்ய தொடங்கும் பொழுதே அதன் மீதான எதிர்மறையான எண்ணங்களை நீ உன் மனதிற்குள் சித்தரித்து கொள்வது. எதை செய்ய வேண்டும், எதை அடைய வேண்டும், எது நடக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது ஒரு பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை உன்னுடைய மனதின் ஓட்டத்திற்குள் கொண்டு வராமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நீ எல்லா செயல்களையும் தொடங்க வேண்டும். முதலில் உன்னிடம் இருந்து அகற்றப்பட வேண்டியது உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள். அவநம்பிக்கையை கைவிட்டு விடு, அதுவும் உனக்கு வேண்டாம். நம்பிக்கையோடு செய்யப்படும் செயல்கள்தான் வெற்றியை தழுவும். இது கிடைக்காது என்ற நம்பிக்கையை உன்னுடைய மனதிற்குள் நீ வளர்த்து கொள்ளும் பொழுது அது அவநம்பிக்கையாக வெளிப்பட்டு உன் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் உன்னால் போய்விடுகின்றது. நான் பெறக்கூடிய அந்த பக்தியானது மிகவும் தூய்மையாக இருக்கின்றது. ஆனால் அந்த பக்தியில் முழு நம்பிக்கை இருக்க வேண்டுமே தவிர ஒரு துளி கூட உன் செயல்களின் மீதோ உன் மீதோ என் மீதோ அவநம்பிக்கையை ஒரு பொழுதும் வளர்த்து கொள்ள வேண்டாம். உடனே இந்த குணத்தை அகற்றிவிடு. பல நேரங்களில் உனக்கான விஷயங்கள் நடக்கும் என்று மிகுந்த நம்பிக்கையோடு செய்ய முயற்சிக்கின்றாய். ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்து விட்டாலோ, ஏதாவது ஒரு பாதகமான நிகழ்வு நடந்து விட்டாலோ உடனே அது நடக்காது என்று நீயே ஒரு தவறான முடிவை எடுத்து விடுகின்றாய். அது எப்பொழுதும் கிடைக்காதோ என்ற தவறான முடிவை எடுத்து விடுகின்றாய். அவநம்பிக்கையோடு சேர்ந்து அந்த எடுக்கக்கூடிய தவறான முடிவும் ஒரு சில விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமலேயே செய்து விடுகின்றது. நிரந்தரமான கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாம் நீ எடுக்கக்கூடிய ஒரு சில தவறான முடிவுகளால், அவநம்பிக்கையுடன் கூடிய தவறான முடிவுகளால் அது உன் கரங்களில் பெற முடியாமல் பாதியிலேயே விட்டு விலகியும் விடுகின்றது. உடனே உன்னிடம் இருந்து வெளிப்படுகின்ற அந்த தவறான முடிவுகளை அகற்றிவிடு. எந்த முடிவு நீ எடுக்கும் பொழுதும் அது சரியான முடிவாக அமைய வேண்டுமானால் அது நம்பிக்கையுடன் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களோடும் அவநம்பிக்கையோடும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக அமைந்து விடுகின்றது. என் அன்பு குழந்தையாகிய நீ இறைவனை தேடி வந்திருக்கின்றாய். குருவை நாடி குருவின் வழி வந்து விட்டாய். என்னிடம் நீ முழுமையாக சரணடைந்து பாதுகாப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பிறகு ஏன் பிறர் மீதான வெறுப்பும் பகைமையும்? என்னை சரணடைந்தவர்கள் எந்த ஒரு அகம்பாவமும் இல்லாமல் ஆணவமும் இல்லாமல் பிறரோடு அன்பை பகிர வேண்டும் என்று தெரிந்திருக்கும் பொழுதும் சிலரை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் எப்பொழுதாவது எழுந்து விடுகின்றது.
அந்த எப்பொழுதாவது எழுகின்ற அந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே எழாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. பகைமை உணர்வையோ பழிவாங்கும் எண்ணத்தையோ பிறர் மீதான வெறுப்பையோ இப்பொழுதே முழுமையாக நீ அகற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மனம் எப்பொழுது அன்பு நிறைந்ததாக இருக்கின்றதோ, இரக்கம் நிறைந்ததாக இருக்கின்றதோ, கருணை நிறைந்ததாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் நான் சந்தோஷமாக வாழ்கின்றேன். ஒரு சிலரின் மீது வெறுப்பையும் பழிவாங்கும் குணத்தையும் வளர்த்து கொண்டால் அந்த இடத்தில் உன்னுடைய மனமானது தூய்மையற்று விடுகின்றது. மன தூய்மை மிகவும் முக்கியம். யார் மீதான பகைமை உணர்வையும் வளர்த்து கொள்ளாமல் அந்த பகையை வேரோடு அழித்துவிட்டு அவர்களோடு அன்போடே நீ நடந்து கொள். யார் எப்படி இருந்த பொழுதிலும் நீ என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உனக்குள் நான் வாழ்கின்றேன். உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக செய்தும் கொடுக்கின்றேன். நான் கூறிய விஷயங்களையெல்லாம் உன் மனதிற்குள் நீ ஆழமாக பதித்து வைத்துக்கொண்டு எப்பொழுதும் இந்த விஷயங்கள் உனக்குள் இருந்து பிறப்பெடுக்காமல் பார்த்துக்கொள். தேவையில்லாத விஷயங்களை அகற்ற ஒரு பொழுதும் தயங்கக்கூடாது. உன் வாழ்விற்கு இது எல்லாம் தேவையில்லை என்று நான் சொன்னால் அதை உடனே அகற்றி என்னுடைய ஆசைகள் உனக்கு தடைகள் இன்றி கிடைக்கும். நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை முழுவதுமாக நீ பலனோடு பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் உன்னுடைய விருப்பங்களும் ஆசைகளும் உன் வாழ்வின் லட்சியங்களும் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். நல்லது நடக்கும்.